எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் நேரமாக போகிறனால எப்போவுமே 9:30 மணி ஆயிடுது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு போகிறக்கு இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக போகலான்னு சிம்பிளான சமையல். இன்றைக்கி தயிர் சாதமும் அவரைப்பருப்பு ஊற வச்சுருக்காங்க. அவரைப்பருப்பு 1/4 டம்ளர், அரிசி வந்து 3/4 டம்ளர் சேர்த்து நைட்டே அவரைப்பருப்பை ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து அரிசியும் பருப்பு சாதம் தான் செய்ய போகிறேன். ஆனால் நம்ம நார்மல் பருப்புக்கு பதிலாக இன்றைக்கி அவரைப்பருப்பு சேர்த்து செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து அரிசியும் பருப்பு சாதம் ஃபஸ்ட்டு செஞ்சிடலாங்க. அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 2 நறுக்கிட்டு இருக்கேன். சின்ன வெங்காயம் ஃபுல்லாக போட்டால் சூப்பராக இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் பாதி, இது பாதி சேர்த்துருக்கேன். இது வந்து தயிர் சாப்பாட்டுக்கு சாதம் வடித்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன், அதுக்காக வெட்டிகிட்ருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். நான் வந்து 2 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம், இதுவுமே போட்டுருங்க. கருவேப்பிலை ஒரு 4 வரமிளகாய், தக்காளி நறுக்கி வச்சுருக்காங்க 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக இதை சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்குவோம். வெங்காயம் இந்த அளவு வதங்கிச்சுனால நம்ம போட்ட வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வந்து 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன். இப்போ இந்த அரிசி பருப்பு இது எல்லாத்துக்கும் சேர்த்து சாதத்துக்கு தேவையான உப்பை இப்போ தான் சேர்த்துட்டேன். கல்லுப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போயிடக்கூடாது, பார்த்து தான் சேர்க்கணும். அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வதங்கி அரிசி பருப்பு எல்லா வகையான பருப்பு பச்சை பயிர்லேயே செய்யலாங்க, தட்டைப்பயிறு எல்லாத்துக்கும் இதே ப்ராசஸ் தான். நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இங்கெல்லாம் வந்து வாரத்தில் 1 வாட்டி 2 வாட்டியாவது இந்த சாதம் வச்சுருவாங்க. மேக்ஸிமம் நைட்டுக்கு தான் வைப்பாங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு ஈஸியாக ஏதாவது செய்யணும்னா இந்த அரிசி பருப்பு சாதம் செஞ்சுருவாங்க. நானும் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் செஞ்சுருவேங்க. இப்போ வந்து இந்த அரிசியை போட்டுடலாங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அரிசியை போட்டுடலாம். பருப்பு அரிசி எல்லாம் சேர்ந்து 1 டம்ளர் வருது. நான் வந்து ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன். ஏன்னா இந்த பருப்பும் வேகணுமில்ல, அதனால் ஊற்றிட்டு இது கொதி வரட்டும். அப்புறம் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாங்க. இன்றைக்கி வந்து 2 பொரியல் செய்ய போகிறோம். தயிர் சாதத்துக்கும் அரிசி பருப்பு சாப்பாடு தான் இன்றைக்கி செய்கிறோம். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீட்ரூட் பொரியல் வந்து செய்ய போகிறேங்க. அதுக்கு துருவி வச்சுருக்கிற ரெடியாக. இது 2யுமே இது விசில் வரக்குள்ளே இது 2யும் தாளித்து விட்டுறலாங்க. கிழங்கு ஃப்ரைக்கு வந்து எண்ணெய் ஊற்ற போகிறேன். இது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம், அப்போ தான் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து தக்காளி ஒரு தக்காளியாக அடித்து சேர்த்தோம்னா மசாலா வந்து நல்லா ஒட்டி வரும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோம்பு வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்காம வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து செய்ய போகிறோங்க.
இது கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. இதுலேயே நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தக்காளியே அதில் ஊற்றிடுவோம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு அது வேணான்னு சேர்த்தலை. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கும் இந்த மசாலாவுக்கும் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்த்து இது பச்சை வாசம் போகணுங்க. நல்லா பச்சை வாசம் போன பிறகு நம்ம உருளைக்கிழங்கை போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவு வந்துடணும் மேலே. இந்த அளவு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலும் ஸ்டவ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். இது மசாலா எல்லாமே இதில் சேர்ந்து நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிட்டுருக்குங்க. அது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கலந்து விட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். பீட்ரூட்டும் நல்லா வதக்கிட்டு இருக்குது. கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வேகட்டுங்க. இப்போ இந்த 2 டிஷ்ஷும் சைடில் ரெடி ஆகிட்டுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம தயிர் தாளிச்சிடுவோம். தயிருக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 4 வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 1 ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாங்க. நல்லா மணமாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு. இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதுலேயே உப்பு போட்டு நம்ம எவ்வளோ சாதம் எடுத்து வச்சுருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தயிர் இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் ஆறின பிறகு தான் ஊற்றிடுங்க. அப்போவே ஊற்றினா தயிரெல்லாம் கரைஞ்சிடும். இப்போ இதுக்கு கொத்தமல்லி எல்லாம் தூவிடலாங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கும் கொத்தமல்லி எல்லாம் தூவிடுவோம். இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது லைட்டாக. இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுட்டு தேங்காய் மத்தியானம் சாப்பாடு கொண்டு தேங்காய் நிறைய போட்டால் கெட்டு போகுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் நல்லா அடுப்புலேயே சூடு பண்ணிட்டோம்னா மதியத்துக்கு கெடாமல் இருக்கும். இப்போ பிரச்சனை இல்லை. வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நல்லா தேங்காய் போட்ட பிறகு ஒரு 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வைக்கிறோம். அரிசி பருப்பு சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. எல்லாத்தையும் இப்படி கலந்து விட்டுருங்க. ஒரு பக்கம் மசாலா நம்ம மிளகாத்தூள் போட்டது ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் இருக்காது. கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை லாஸ்ட்டாக தூவி கிண்டி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். கடைசியாக தான் கொத்தமல்லி இலை தூவுறேன். இதை நம்ம தாளிச்சு வச்சுருக்கிற தயிரை இந்த சாதத்தில் போட்டு நல்லா சாதம் குழஞ்சிருக்கணும். போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா க்ரீமியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேயே கொஞ்சம் மாதுளம்பழம் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. அருமையான தயிர் சாதம் ரெடி. அவ்வளோதான். சிம்பிளாக காலையில் வேலைக்கு போவேன்னா இது போல் டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு போயிடலாங்க. இப்போ நான் வீடியோ எடுத்தனால இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. நீங்கள் 2 அடுப்போ 3 அடுப்போ டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்மளோட சமையல் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாங்களா. அவரைப்பருப்பு போட்டு வச்ச அரிசிம்பருப்பு சாதம், தயிர் சாதம், பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு ஃப்ரை. இந்த சிம்பிளான டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ நான் வந்து வேலைக்கு கிளம்ப போகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலுக்கு கவி மகி மீடியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.